வணக்கம். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகைக்கு தமிழ்நாடு முழுவதும் 16,000 சிறப்பு பேருந்துகள். ஜனவரி 11ஆம் தேதி முதல் சென்னையிலிருந்து 10,300 பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிப்பு. மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்கள் கிராமங்களில் சேவையாற்ற முன்வர வேண்டும். டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். சக்தி வாய்ந்த முதலமைச்சராக மு க ஸ்டாலின் திகழ்வதாக ஆளுநர் ஆர் என் ரவி புகழாரம். ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அடையாள அட்டையை இணைக்கக்கூடிய தேர்தல் சீர்திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே மக்களவையில் நிறைவேற்றம். மதம், சாதி, மொழி அடிப்படையில் வாக்குரிமையை பறிக்க மத்திய அரசு திட்டமிடுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. ராஜேந்திர பாலாஜி சினிமா பட பாணியில் கார்களில் மாறி மாறி சென்றதாக போலீசார் தகவல். அண்டை மாநிலங்களுக்கும் விரைந்தது மேலும் 3 தனிப்படை. தவறு செய்தவர்கள் மனம் திருந்தி வந்தால் மீண்டும் ஏற்பதுதான் தலைமை பதவிக்கு அழகு. எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் ஓபிஎஸ் பரபரப்பு பேச்சு. சசிகலாவுக்கு மன்னிப்பே கிடையாது என்று ஜெயக்குமார் திட்டவட்டம். ஒமைக்ரான் அச்சத்தால் தொடர்ந்து வீழ்ச்சியடையும் இந்திய பங்குச் சந்தைகள். தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு சுகாதாரத்துறை செயலாளர் அறிவுறுத்தல். யூடியூப் பார்த்து மனைவிக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்த்த கணவர் கைது. குழந்தை உயிரிழப்பு, இளம் பெண்ணுக்கு தீவிர சிகிச்சை. இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். தமிழக மீனவர்கள் 55 பேரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தல். பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதுமாக 16,768 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். பொங்கல் விழாவுக்கு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காக ஜனவரி 11ஆம் தேதி முதல் ஜனவரி 13ஆம் தேதி வரை 10,300 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னை தவிர பிற ஊர்களில் இருந்து 6,468 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னையில் கோயம்பேடு, மாதவரம், தாம்பரம், KK நகர், பூந்தமல்லி ஆகிய 5 இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சிறப்பு பேருந்துகளை முன்பதிவு செய்ய கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 10 முன்பதிவு மையங்களும், தாம்பரம் சானிட்டோரியம் பேருந்து நிலையத்தில் ஒரு முன்பதிவு மையமும் செயல்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் www.tnstc.in என்ற இணையதளத்திலும், ரெட் பஸ், பேடிஎம், பஸ் இந்தியா போன்ற இணையதளங்கள் வாயிலாகவும் முன்பதிவு செய்யலாம். பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகு பிற ஊர்களிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய பயணிகளுக்காக 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 16,709 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ஆக 10 முன்பதிவு மையங்கள், அதாவது ரிசர்வேஷன் சென்டர்ஸ் வச்சுருக்கோம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில். அப்புறம் மற்ற ஃபெசிலிட்டிஸு, தண்ணீர் வசதி, குடிநீர் வசதி, மாண்பு இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த சீஃப் மினிஸ்டர், மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கைலாம் இப்போ ஏற்கனவே தீபாவளிக்கு உங்களுக்கு தெரியும் எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் கொண்டு போய் ஜனங்களை சேர்த்தோம், மறுபடியும் திருப்பி கொண்டு போய் சேர்த்தோம். அதே மாதிரி இப்போ பொங்கலுக்கு நம்முடைய செயலாளர் உட்பட அதிகாரிகள்லாம் கலந்து ஆலோசித்து அதே எந்த விதமான சிரமமும் இல்லாமல் மக்கள் பயணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடாக செய்யணும் அப்படிங்கிறதான் இப்போ நடந்த கூட்டத்தினுடைய முடிவு. பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் எச்சரித்துள்ளார். ஆம்னி பஸ்ஸில் அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடாது. ஏன்னா பொங்கலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய ஏதாவது வசதியாக ஜனங்கள் வருவாங்கன்னு நினச்சிட்டு வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி யாராவது வந்தால் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு உண்மையாக நடவடிக்கைப்படும். இந்த நம்பரை நோட் பண்ணிக்க வேண்டிய 1800 425 651. இது ஆம்னி பேருந்து உள்ளது புகார். அப்புறம் 044 044 24 74 9002. இது இந்த நம்பர். இந்த 2 நம்பர்லையும் நீங்கள் புகார் கொடுக்கலாம்.
மருத்துவ பட்டம் பெறுபவர்கள் கிராமப்புறங்களில் சேவையாற்ற வேண்டும் என்று இளம் மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியாவின் சக்தி வாய்ந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று ஆளுநர் ஆர்.என்.ரவி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் 34வது பட்டமளிப்பு விழா சென்னை கிண்டியில் உள்ள கல்லூரியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் செயல்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்த பல்கலைக்கழகம் கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டதாக பாராட்டிய அவர், இதுவரை வீட்டு பிள்ளைகளாக இருந்த மருத்துவ மாணவர்கள் இனி நாட்டிற்கு பிள்ளையாகி உள்ளதாகவும் கூறினார். திமுக ஆட்சி காலத்தில் மருத்துவத்துறையில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட அவர், கிராமப்புறங்களில் மருத்துவ சேவை மிகவும் சவாலாக உள்ளது என்றார். கிராமப்புற மருத்துவ சேவை என்பது பெரும் சவாலாக உயர்ந்திருக்கிறது. மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு மருத்துவராக பணியாற்ற நீங்கள் கிராமப்புற சேவைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களில் பலர் நகர்ப்புறங்களிலிருந்தும் பல கிராமப்புறங்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடும். நீங்கள் அனைவருக்கும் கிராமப்பகுதிகளுக்கு சென்று மருத்துவ சேவை ஆற்றுவது கடமை என நினைத்து செயல்படுங்கள். நீங்கள் அனைவரும் மக்கள் மருத்துவர்கள் என்ற அந்த சிறப்பான பேரை பெறணும் என்று உங்களை மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். முதலமைச்சரின் பேச்சிற்கு பின்னர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கிய ஆளுநர் ஆர்.என்.ரவி சக்தி வாய்ந்த முதலமைச்சரே என்று தனது உரையை தொடங்கினார். Our most dynamic Chief Minister, Honorable Thiru M.K. Stalin. தொடர்ந்து உரையாற்றிய அவர், மருத்துவ மாணவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பால் இந்த பட்டமளிப்பு விழா சாத்தியமாகி உள்ளதாக கூறினார். கொரோனா இன்னும் முடியவில்லை என்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு மக்களின் நல்வாழ்வு முக்கியமாக உள்ளது என்றும் ஆளுநர் தெரிவித்தார். ஏழைகளுக்கு மருத்துவம் எளிதில் கிடைக்கும் நிலையை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். I would like to say that, there are a lot of wisdom in our old literature. Tirukural, 10 couplets, 10 kurals, 941 to 950. Memorize it. There is a lot of wisdom how a doctor should conduct oneself and how he should do it. Remember that. நமது சங்க இலக்கியங்களில் ஏராளமான அறிவு சார்ந்த விஷயங்கள் உள்ளன. 10 திருக்குறள்கள், குறள் எண் 941 முதல் 950 வரை படியுங்கள், மனப்பாடம் செய்யுங்கள். அதில் மருத்துவர்கள் சார்ந்த ஏராளமான ஞானம் உள்ளது. அதனை மறந்து விடாதீர்கள் என்று ஆளுநர் ஆர்.என்.ரவி தெரிவித்துள்ளார். மருத்துவத்துறையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாகவும் ஆளுநர் ஆர்.என்.ரவி பாராட்டு தெரிவித்தார். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். வங்கிக் கடனை திருப்பிச் செலுத்தாமல் நாட்டை விட்டு தப்பியோடிய விஜய் மல்லையா, நீரவ் மோடி ஆகியோரின் சொத்துக்கள் விற்கப்பட்டு 13,109 கோடி ரூபாய் பொதுத்துறை வங்கிகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் பேசிய அவர், பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைத்திருப்பதால் அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்படுவதாக கூறினார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் பணவீக்க விகிதம் இரட்டை இலக்கத்தில் இருந்ததாகவும் தற்போது பணவீக்க விகிதம் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் விளக்கம் அளித்தார். எனினும் சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். Yes, we will know that for edible oil and things like that, we are taking measures through the EGOM, which is empowered GOM for taking care of essential goods. We will attend to the problem of oil price, edible oil price, and also some of the essential edible items. மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று மருத்துவ கலந்தாய்வு குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அகில இந்திய ஒதுக்கீட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் 15% இடங்களும் முதுநிலை மருத்துவ படிப்புகளில் 50% இடமும் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான கலந்தாய்வு தேதி அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என மருத்துவ குழு அறிவித்துள்ளது. அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு வழக்கமாக 3 கட்டங்களாக கலந்தாய்வு நடைபெற்று வந்த நிலையில் இந்த ஆண்டு 4 கட்டங்களாக நடைபெறும் என அறிவித்துள்ளது. முதல் 2 கட்ட கலந்தாய்வுக்கு பின்னர் மீதமுள்ள மருத்துவ இடங்கள் மாநிலங்களுக்கு வழங்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சினிமா பட பாணியில் கார்களில் மாறி மாறி சென்று தப்பித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
ஆவணில் வேலை வாங்கித் தருவதாக ராஜேந்திர பாலாஜி 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த நிலையில் அவர் தலைமறைவானார். அவரை பிடிக்க ஏற்கனவே 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் தற்போது மேலும் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ராஜேந்திர பாலாஜி தென்காசி மாவட்டம் குற்றாலம் அல்லது கேரளாவில் பதுங்கியிருக்கலாம் என்று கூறப்படக்கூடிய நிலையில் 3 தனிப்படைகளும் அங்கு விரைந்துள்ளன. சென்னை கோயம்பேட்டில் உள்ள சந்தையில் 1 கிலோ தக்காளி 38 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. கோயம்பேடு காய்கறி சந்தையில் 4800 டன் காய்கறிகள் வந்திறங்கின. கோயம்பேட்டில் உஜாலா கத்திரிக்காய் கிலோ 70 ரூபாய்க்கும் வெங்காயம் 40 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெண்டைக்காய் மற்றும் அவரைக்காய் தலா 70 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஊட்டி கேரட் 75 ரூபாய்க்கும் பெங்களூரு கேரட் 70 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பீன்ஸ் 60 ரூபாய்க்கும் பாகற்காய் கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கோவைக்காயும் கொத்தவரங்காயும் கிலோ 40 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன. கூடங்குளம் அணு உலையில் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வலியுறுத்தி 1000த்திற்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் இந்திய ரஷ்ய கூட்டு தொழில்நுட்பத்தில் 2 அணு உலைகளில் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் நிலையில் மேலும் 4 அணு உலைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அணு உலைக்கு நிலம் வழங்கிய உள்ளூர் மக்களுக்கு குரூப் டி பிரிவில் வேலைவாய்ப்பு வழங்குவதில் முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடைநிலை ஊழியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டதாகவும் அதில் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை கண்டித்து 1000த்திற்கும் மேற்பட்டோர் அணு உலை வாயில் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளூர் மக்கள் போராட்டத்தை அடுத்து பணி நியமனம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக முடித்துக் கொண்டு வீடுகளுக்கு திரும்பினர். நேற்று ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு, சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் சொல்லி. அதில் ஒரு 34 வேக்கன்ட் இருக்கு. ஒரு ஆள் கூட கூடங்குளம் உள்ளூர்லேருந்து பாஸ் ஆகலை. அப்போ அந்த அளவுக்கு தகுதி இல்லாதவங்க நாங்களா? கூடங்குளம் ஊராட்சிக்கு எந்த ஒரு சலுகையும் செய்ய மாட்டேங்காங்க. லேண்டு கொடுத்தது ஃபுல்லாக நாங்கள், நோயினால் பாதிக்கப்படுறது நாங்கள். எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் கூடங்குளம் ஊராட்சிக்கு தான் பாதிப்பு. ஆனால் வேலைவாய்ப்பு மற்ற வசதிகள் எல்லாமே வெளி மாநிலத்தவர்களுக்கும் வெளி இடத்துல ராதாபுரம் யூனியனை தாண்டி வேலை போடுறாங்களே தவிர இங்கே ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கறது கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உரிய ஆவணங்களின்றி 70 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை பேருந்தில் எடுத்துச் சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். படந்தாலுமூடு பகுதியில் தமிழக காவல்துறை மற்றும் கேரள மதுவிலக்கு போலீசார் இணைந்து வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த கேரள அரசு பேருந்தை நிறுத்தி சோதனையிட்டபோது சென்னையைச் சேர்ந்த ஆதம் என்பவர் 70 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை தனது பையில் வைத்திருந்தார். அதற்கு எந்த ஆவணங்களும் இல்லாததால் போலீசார் அவற்றை பறிமுதல் செய்தனர். ஆதமிடம் நடத்திய விசாரணையில் அவருக்கு ஹவாலா கும்பலுடன் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததால் அவர் கைது செய்யப்பட்டார். കേരള RTCയുടെ ബസ്സിൽ 70 ലക്ഷം രൂപയുമായിട്ട് വന്ന ചെന്നൈ സ്വദേശി ആദത്തിനെ അറസ്റ്റ് ചെയ്തിരിക്കുകയാണ്. ഈ പണത്തിൻ്റെ സോഴ്സോ അതിൻ്റെ ഡോക്യുമെൻറ്റ്സോ ഇതുവരെയും അദ്ദേഹത്തിന് ഹാജരാക്കാൻ പറ്റിയിട്ടില്ല. നിലവിൽ 70 ലക്ഷം രൂപ തമിഴ്നാട് പോലീസിന് കൈമാറുന്നതായിരിക്കും. திருச்சி அருகே அரசு பள்ளி கழிப்பறையில் பாம்பு கடித்ததால் காயமடைந்த மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மணப்பாறை அடுத்த பிச்சம்பட்டியை சேர்ந்த பாலாஜி அங்குள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நிலையில் பள்ளியில் உள்ள கழிப்பறைக்கு சென்ற போது மாணவன் பாலாஜியை பாம்பு கடித்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அங்கிருந்தவர்கள் மாணவனை மீட்டு சிகிச்சைக்காக மணப்பாறையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மலேசியாவில் கடந்த 3 நாட்களாக பெய்த தொடர் மழையால் 7 பேர் உயிரிழந்தனர். மலேசியாவின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சிலாங்கூர் மாநிலத்தில் ஒரு மாதம் முழுவதும் பெய்யும் மழை கடந்த சனிக்கிழமையன்று ஒரே நாளில் பதிவானது. இதனால் வீடுகளில் வெள்ளநீர் புகுந்தது. சிலாங்கூர் மாநிலத்தில் மட்டும் 32,000த்திற்கும் மேற்பட்டோர் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். தொலைத்தொடர்பு மற்றும் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் தங்களது உறவினர் மற்றும் நண்பர்களின் நிலை குறித்து அறிய பலர் சமூக வலைதளங்கள் மூலமாக வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் மழை குறித்த சரியான தகவல்களை அளிக்க தவறிவிட்டதாக கூறப்படும் புகார்களை மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மறுத்துள்ளது. நட்சத்திர டென்னிஸ் வீரர் ரஃபேல் நடாலுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. அபுதாபியில் நடைபெற்ற டென்னிஸ் தொடரில் பங்கேற்ற நடால் அண்மையில் ஸ்பெயின் திரும்பினார். அங்கு அவருக்கு நடத்தப்பட்ட கொரோனா பரிசோதனையில் தொற்று உறுதியாகியுள்ளது. இதனை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள நடால் சற்று அசௌகரியமாக உணர்வதாகவும் கொரோனாவிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். வீட்டு தனிமையில் உள்ள அவர் தன்னுடன் தொடர்பில் இருந்தவர்களும் தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார்.
ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பிரசவ வலி எடுத்த மனைவிக்கு யூடியூப் பார்த்து கணவனே பிரசவம் பார்த்துள்ளார். இதில் பிறந்த குழந்தை உயிரிழந்த நிலையில் மனைவி ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து யூடியூப் பார்த்து மனைவிக்கு பிரசவம் பார்த்த லோகநாதனை போலீசார் கைது செய்தனர். கர்ப்பிணி மனைவிக்கு தானே யூடியூப் பார்த்து பிரசவம் பார்த்த கணவர் லோகநாதன் இவர்தான். நிறைமாத கர்ப்பிணியான மனைவியை மருத்துவமனை அழைத்துச் செல்லாமல் தானே பிரசவம் பார்க்க துணிந்தது எப்படி? ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த நெடும்புலி கிராமத்தை சேர்ந்தவர் 34 வயதான லோகநாதன். இவர் டிப்ளமோ படித்துவிட்டு வீட்டிலேயே மரச்செக்கு வைத்து எண்ணெய் வியாபாரம் செய்து வருகிறார். இவரது மனைவி 28 வயதான கோமதி. இவர்களுக்கு கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. நிறைமாத கர்ப்பிணியான கோமதிக்கு மருத்துவ சோதனையில் கடந்த 13ஆம் தேதி பிரசவத்திற்கான நாள் குறிக்கப்பட்டது. ஆனால் அன்றைய தினம் அவருக்கு பிரசவ வலி ஏற்படவில்லை. சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி அளவில் கோமதிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து லோகநாதன் மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லாமல் தனது மூத்த சகோதரி கீதா என்பவர் உதவியுடன் யூடியூப் சேனலை பார்த்து பிரசவம் பார்த்துள்ளார். பிரசவத்தின் போது ஆண் குழந்தை பிறந்த நிலையில் குழந்தை அசைவற்று கிடந்துள்ளது. மேலும் கோமதிக்கு அதிக அளவில் இரத்தப்போக்கு ஏற்பட்டதில் அவரது உடல்நிலை கவலைக்கிடமானது. உடனடியாக மனைவியையும் குழந்தையையும் அருகில் உள்ள புன்னை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவர்கள் கோமதிக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து உடனடியாக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குழந்தையையும் அங்கு கொண்டு சென்றனர். மருத்துவமனையில் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை இறந்து விட்டதாக தெரிவித்தனர். உடல்நிலை பாதிக்கப்பட்ட கோமதிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வீட்டிலே டெலிவரி ஆகிடும்னு நம்பி செஞ்சோம், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி இடுப்பள்ளி வந்து ஆச்சு. குழந்தைக்கு நோவு நிறைய முடியும். அவங்க இவ்வளோ இந்த மாதிரிலாம் போய் சொல்கிறாங்க. காரணம் அவங்க கிட்ட செக்கப்பு போகாது, பிரசவத்துக்கு அங்கே விட்டுமாவதுனால அவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது தொடர்பாக ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் மோகன் அளித்த புகாரின்படி நெமிலி போலீசார் வழக்கு பதிவு செய்து லோகநாதனிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரசவ வலி எடுத்த மனைவிக்கு கணவனே யூடியூப் பார்த்து பிரசவம் பார்த்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரக்கூடிய தேசிய புத்தக கண்காட்சியில் 70,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. புதுச்சேரியில் 1997ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதன்படி புதுச்சேரி எழுத்தாளர்கள் புத்தக சங்கம் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் 25வது புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி அண்மையில் தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 70 புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் அரங்குகளை அமைத்துள்ளனர். 70,000த்திற்கு மேற்பட்ட தலைப்புகளில் பல்வேறு மொழிகளில் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியை நாள்தோறும் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை பார்வையிடலாம். கடந்த ஆண்டில் 60 லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு 80 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகும் என்று எதிர்பார்ப்பதாக புத்தக கண்காட்சி நிறுவனர் ராமலிங்கம் தெரிவித்தார். கொரோனா காலத்திற்கு முன்பாக 2019இல் 80 லட்சத்துக்கும் அதிகமான புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன. ஆனால் கொரோனா காலமாக இருந்த போதும் கூட சென்ற ஆண்டு 60 லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன. இந்த ஆண்டு மக்களுடைய பேராதரவுடன் மீண்டும் 80 லட்சத்திற்கு அதிகமான புத்தகங்கள் விற்பனையாகும் என்று எதிர்பார்க்கின்றோம். கொரோனா ஊரடங்கில் வீட்டில் முடங்கிய நிலையில் புத்தக கண்காட்சிக்கு வந்து ஆயிரக்கணக்கான புத்தகங்களை பார்த்து பிடித்ததை வாங்கிச் சென்று படிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக வாசகர்கள் தெரிவித்துள்ளனர். மகாபாரதம், ஸ்டோரி புக்கு, டிக்ஷனரி எல்லாமே இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மினிமம் ஒரு நிறைய புக்ஸ் வாங்குவேன் நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லாரும் இப்போ லாக்டவுன் டேஸில் கூட எல்லாம் கூகுள் அதில் தான் புக்ஸ் வருது. அதில் தான் பார்த்து நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து இங்கே வந்ததுனால எனக்கு தேவையான எல்லா புக்ஸும் வாங்கி நான் ரிலாக்ஸாக வீட்டிலே போய் படிச்சுட்டு புக்ஸ் பார்த்து படிக்கிறேன். அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய புக்ஸ் இருக்கு. இந்தியா சம்மந்தப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ்லேருந்து நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர்
ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நிறைய கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் ஈஸியாக பண்ணுறதுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது. அண்ட் தென் லாங்குவேஜஸ் கூட தமிழ், இங்கிலீஷ்னு நிறைய லாங்குவேஜஸில் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து இங்கே புக்ஸ் வாங்கலாம். இந்த கண்காட்சியில் ஏராளமான வாசகர்கள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கிச் செல்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக புதுச்சேரியில் இருந்து இளவமுதன். பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக கூசையலில் நாள்தோறும் மக்களின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அந்த வரிசையில் தவறு செய்திருந்தாலும் மனம் திருந்தி வருவோரை ஏற்பதுதான் நல்ல தலைமைக்கு அழகு என்று இபிஎஸ் முன்னிலையில் ஓபிஎஸ் பேசியிருப்பது எதை காட்டுகிறது என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு சசிகலாவை கட்சிக்குள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்கிறார் என்று பயன்பாட்டாளர் ஒருவர் கருத்து பதிவிட்டுள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடர்புடைய 15 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். முன்னாள் அமைச்சரான தங்கமணி கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரையான காலத்தில் வருவாய்க்கு அதிகமாக 4,85,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் தங்கமணி தொடர்புடைய 69 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கடந்த 15ஆம் தேதி சோதனை மேற்கொண்டனர். அப்போது 2,16,00,000 ரூபாய் ரொக்கம், 1 கிலோ 130 கிராம் தங்கம் மற்றும் ஆவணங்கள் சிக்கின. இந்நிலையில் நாமக்கல், சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் 15 இடங்களில் திங்கட்கிழமை சோதனை மேற்கொள்ளப்பட்டது. நாமக்கல்லில் பெரியப்பட்டி மோகன் என்பவரின் வீடு, மோகனூர் சாலையில் ஈஷா அடுக்குமாடி குடியிருப்பிலும் சோதனை நடைபெற்றது. பள்ளிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தங்கமணியின் ஆடிட்டர் செந்தில்குமார் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆய்வில் ஈடுபட்டனர். இதேபோல் கொல்லிமலையில் உள்ள பிஎஸ்டி தங்கும் விடுதி மற்றும் தங்கமணியின் நண்பரான அழகுநகர் மோகன் வீடு, பிஎஸ்கே நிறுவன உரிமையாளர் பெரியசாமி வீடு உள்ளிட்ட 11 இடங்களில் சோதனை நடைபெற்றது. சேலத்தில் தங்கமணியின் நண்பரும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரருமான குழந்தைவேலு என்பவரின் மகன் மணிகண்டன் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. ஈரோட்டில் சாத்தங்காடு பொதியில் தங்கமணியின் உறவினர் குமார் வீட்டிலும், பழைய பாளையத்தில் உள்ள கடை மற்றும் உண்டிக்காரன் பாளையத்தில் தங்கமணியின் மகன் தரணிதரனின் கல்லூரி நண்பர் செந்தில்நாதன் வீட்டிலும் அதிகாரிகள் சோதனையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அடையாள அட்டையை இணைக்கக்கூடிய தேர்தல் சீர்திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கு இடையே மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவை திங்கட்கிழமை கூடியதும் மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு தேர்தல் சீர்திருத்த மசோதா 2021 அறிமுகப்படுத்தினார். அப்போது பேசிய அவர், தேர்தல் சீர்திருத்த மசோதா மக்களின் உரிமைகளில் தலையிடாது என்றும் கள்ள ஓட்டுகளை தடுப்பது மட்டுமே குறிக்கோள் என்றும் கூறினார். No person to be registered in more than one constituency. No person shall be entitled to be registered in the electoral roll for more than one constituency. तो सरकार यह कोशिश करता है कि बोगस वोटिंग रुकना चाहिए और फेक वोटिंग, नकली वोटिंग जो होता है जिसमें अगर रोकने के लिए कदम उठाया जाता है. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மசோதாவிற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன. தேர்தல் சீர்திருத்த மசோதா உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிரானது என்று காங்கிரஸ் எம்பிக்கள் மணிஷ் திவாரி மற்றும் அதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆகியோர் தெரிவித்தனர். மசோதா குறித்து பேசிய காங்கிரஸ் எம்பி சசி தரூர், இந்திய குடிமக்கள் அல்லாதவர்களுக்கும் வாக்குரிமையை சீர்திருத்த மசோதா அளிப்பதாக கூறினார். We are forgetting that Aadhaar was only meant to be a proof of residence. It is not a proof of citizenship. In our country, only citizens are allowed to vote, sir. So if you are in a position where you are asking Aadhaar for voters, all you are getting is a document that reflects residence. It does not reflect any proof of citizenship. And therefore, you are potentially giving the vote to non-citizens. பின்னர் குரல் வாக்கெடுப்பின் மூலம் மசோதா மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் அமளி காரணமாக மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடியதும் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கிடையே குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. जो सदस्य इसके पक्ष में है वो हाँ कहे, जो सदस्य इसके विरोध में है वो ना कहे. हाँ वाले के पक्ष में हुआ, प्रस्ताव स्वीकृत हुआ और विधेयक पारित हुआ. நாடாளுமன்ற நிலைக்குழு பரிசீலனைக்கு மசோதாவை அனுப்ப வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது. ஒரே நபர் வெவ்வேறு முகவரிகளில் வாக்காளர் அடையாள அட்டையை பெறுவதை தடுக்கும் வகையில் ஆதார் எண் வாக்காளர் அடையாள அட்டை இணைப்பு செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் தங்களது பெயரை வாக்காளர் பட்டியலில் இணைக்க ஆண்டில் 4 முறை வாய்ப்பு வழங்கப்படும்.
பாதுகாப்பு படையில் பணியாற்றும் வீரர்கள் சொந்த ஊருக்கு வந்து வாக்களிக்க முடியாத பட்சத்தில் அவருக்கு பதிலாக அவரது மனைவி வாக்களிக்க சட்டத்தில் இடம் உள்ளது. ஆனால் பணியில் இருக்கும் பெண் அதிகாரியின் கணவர் அவருக்கு பதிலாக வாக்களிக்க முடியாது. புதிய மசோதாவில் பெண் அதிகாரிக்கு பதிலாக அவரது கணவர் வாக்களிக்க உரிமை அளிக்கப்படும். இதற்காக வைஃப் என்ற சொல் நீக்கப்பட்டு ஸ்பவுஸ் என்ற சொல் சேர்க்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் எந்த கட்டடத்தையும் தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்ளலாம். 2015ஆம் ஆண்டில் ஆதார் எண்ணையும் வாக்காளர் அடையாள அட்டையையும் இணைக்க மத்திய அரசு திட்டம் கொண்டு வந்தது. ஆனால் இதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. நீதிமன்றம் தடை விதிப்பதற்கு முன்னால் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் அவ்விரு மாநிலங்களிலும் 55 லட்சம் பேர் வாக்குரிமை இழந்தனர். 2011ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் 5 கோடி பேரின் வாக்குரிமை பறிபோகும் என்று கண்டறியப்பட்டது. ஒருவரின் மதம், சாதி, மொழி ஆகியவற்றின் அடிப்படையில் வாக்குரிமையை பறிக்க முடியும் என்று எதிர்க்கட்சிகள் அஞ்சுகின்றன. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 55 பேரை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதியில் இருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகில் 3000த்திற்கும் அதிகமான மீனவர்கள் கடந்த சனிக்கிழமை கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை விரட்டி அடித்ததோடு 55 பேரையும் சிறைபிடித்து சென்றனர். அதோடு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். இதை கண்டித்து ராமேஸ்வரம் மற்றும் மண்டபத்தைச் சேர்ந்த அனைத்து விசைப்படகு மீனவர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் துறைமுகத்தில் 800க்கு மேற்பட்ட விசைப்படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டதால் பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. மீனவர்களை இலங்கை கடற்படை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. ஐம்பத்தி மீனவர்களையும் விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் புதன்கிழமை முதல் தங்கச்சிமடம் பகுதியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாகவும் மீனவ சங்கங்கள் அறிவித்துள்ளன. பகுதியில் மீன் பிடிக்க முடியல. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து இலங்கை அரசுடன் பேசி இந்த பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்தணும். உடனே படகையும் சிறையில் இருக்கிற மீனவர்களை மீட்டு தரணும். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வகையில் ஓரிரு தினங்கள்ல மீட்டு தரலைனா தமிழகம் தழுவிய மீனவ அமைப்புகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் சொல்லி நாங்கள் இதன் மூலம் மத்திய மாநில அரசுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இதனிடையே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மண்டப மீனவர்கள் 12 பேரும் மன்னார் மாவட்ட நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை ஜனவரி 3ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டதால் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 55 மீனவர்களையும் உடனடியாக மீட்க மத்திய அரசு மூலம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் சர்வதேச எல்லையை தாண்டினார்கள் என்ற காரணத்தை சொல்லி அடிக்கடி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைப்பது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என குறிப்பிட்டார். இதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுத்துள்ள அறிக்கையில் குஜராத் மீனவரை பாகிஸ்தான் கடற்படை தாக்கியது என்றவுடன் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரை வரவழைத்து கண்டனத்தை பதிவு செய்த மத்திய அரசு தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் மட்டும் இலங்கை தூதரை அழைத்து எச்சரிக்கை செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். வேலூரில் ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் கொள்ளையடிக்கப்பட்ட 15 கிலோ நகைகள் ஒடுக்கத்தூர் சுடுகாட்டில் புதைத்து வைத்திருப்பது தெரியவந்ததை அடுத்து அந்த நகைகளை போலீசார் தோண்டி எடுத்தனர். வேலூரில் இயங்கி வரக்கூடிய ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் கடந்த 15ஆம் தேதி அதிகாலை சுவற்றில் துளையிட்டு விலை உயர்ந்த வைரம், பிளாட்டினம் என்று 15 கிலோ 800 கிராம் நகைகளை அடையாளம் தெரியாத நபர் கொள்ளையடித்து சென்றார். சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் சிங்க முகமுடி அணிந்த நபர் கைவரிசையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து 8 தனிப்படையில் அமைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில் குச்சிப்பாளையம் பகுதியை சேர்ந்த டிக்காராமன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் நகைக்கடையில் கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்ட அவர் ஒடுக்கத்தூர் பகுதியில் உள்ள சுடுகாட்டில் நகைகளை பதுக்கி வைத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து டிக்காராமன் அடையாளம் காட்டிய இடத்தில் தோண்டிய போது சூட்கேஸில் நகைகள் முழுவதுமாக புதைத்து வைக்கப்பட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை போலீசார் எடுத்துக்கொண்டு வேப்பங்குப்பம் காவல் நிலையத்திற்கு சென்றனர். அங்கு டிக்காராமனிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
இந்தியாவில் இதுவரை 161 பேர் ஒமைக்ரான் கொரோனா திரிபால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஒமைக்ரான் கொரோனா திரிபு இதுவரை 89 நாடுகளுக்கு பரவியுள்ளதாக உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. ஒமைக்ரான் திரிபால் பிரிட்டன் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அங்கு நாளொன்றுக்கு 12,000க்கும் அதிகமானோர் ஒமைக்ரானால் பாதிக்கப்படுகின்றனர். இந்தியாவை பொறுத்தவரை 161 பேர் ஒமைக்ரானால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தேவையான மருந்துகளின் விலையை நிலைப்படுத்தும் வகையில் இருப்பு வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாண்டவியா கூறினார். கேரளா மற்றும் டெல்லியில் புதிய ஒமைக்ரான் பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. டெல்லியில் கடந்த 6 மாதங்களில் இல்லாத அளவிற்கு கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு 2 தவணை தடுப்பூசிகளும் செலுத்திக் கொண்டவர்களுக்கு பூஸ்டர் டோஸ்களை அனுமதிக்க வேண்டும் என்று மத்திய அரசை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் மாதிரிகள் அனைத்தும் வரிசைப்படுத்தலுக்கு அனுப்பப்படும் என்றும் கெஜ்ரிவால் தெரிவித்தார். தற்போது விமான நிலையங்களில் சேகரிக்கப்படும் மாதிரிகள் மட்டுமே வரிசைப்படுத்தலுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. இதனிடையே ஒமைக்ரான் தொற்றை எதிர்கொள்ள விழிப்பாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கடிதம் எழுதியுள்ளார். ஒமைக்ரான் குறித்து அச்சப்பட தேவையில்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா கட்டுப்பாடுகளை தொடர்ந்து கடைபிடிக்க மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒமைக்ரான் அச்சத்தால் இந்திய பங்குச்சந்தைகள் கடுமையான சரிவை சந்தித்தன. வர்த்தகத்தினிடையே மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் 1879 புள்ளிகளை இழந்தது. எனினும் சிறிது சுதாரித்து வர்த்தகத்தின் முடிவில் 1190 புள்ளிகள் குறைவாக நிலை நின்றது. தொடர்ந்து 2 வர்த்தக தினங்களில் சென்செக்ஸ் 3.6% சரிவை சந்தித்தது. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 371 புள்ளிகள் சரிவுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. அக்டோபர் 19ஆம் தேதி 18,604 என்ற உச்சத்தை அடைந்த நிப்டி 2 மாதங்களில் 1990 புள்ளிகளை இழந்துள்ளது. பஜாஜ் பைனான்ஸ், JSW, டாடா ஸ்டீல், பாரத ஸ்டேட் வங்கி, டாடா மோட்டார்ஸ், பாரத் பெட்ரோலியம் உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகள் கடுமையாக சரிந்தன. சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் பங்குச் சந்தைகளிலும் கடுமையான வீழ்ச்சி காணப்பட்டது. தவறு செய்தவர்கள் மனம் திருந்தி வந்தால் மீண்டும் ஏற்பதுதான் தலைமை பதவிக்கு அழகு என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதே நேரம் அதிமுகவில் சசிகலாவுக்கு மன்னிப்பே கிடையாது என்று உறுதியாக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள முதியோர் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினர். முதியவர்கள் 2 சக்கர நாற்காலியும் 150 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, கிறிஸ்தவ மக்களுக்கு அதிமுக என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் என உறுதி கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய ஓ பன்னீர்செல்வம், எவ்வித பாகுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் பணியாளர்களாக தாங்கள் பணியாற்றி வருவதாகவும் தங்களால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்து வருவதாகவும் கூறினார். தவறு செய்தவர்கள் திருந்தி வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்வதே தலைமை பண்புக்கு அழகு என்று இயேசுபிரான் கதையை மேற்கோள் காட்டி ஓ பன்னீர்செல்வம் பேசினார். நான் நல்லவர்களை காக்க பூமிக்கு வரவில்லை, பாவத்தை சுமந்து கொண்டிருப்பவர்களை மனம் திருந்த செய்யவே நான் வந்திருக்கிறேன் என்று. நல்லவர்கள் என்றும் நல்லவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் தவறு செய்தவர்கள் திருந்தி வந்தால் அவர்களை ஏற்பதே அவர்கள் நல்ல தலைமைக்கு ஏற்புடையார் என்று இயேசுபிரான் அவர்கள் சொன்னதாக இன்றைய தினமலர் பத்திரிகையில் வந்திருக்கிறது. என் கண்ணிலே பட்டவர் அன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக போகிறோமே, இந்த கதையும் அங்கே சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த கதையை சொல்லுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை இந்த விழா எனக்கு பெற்று தந்திருக்கிறது. இதன் மூலம் சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறினாரா என்ற சந்தேகம் எழுந்தது. இந்நிலையில் கிறிஸ்துமஸ் விழாவுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், சசிகலாவை அதிமுகவில் சேர்க்க மாட்டோம் என்றும் இதில் கட்சியின் அனைத்து மட்டத்திலும் உறுதியாக இருப்பதாகவும் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்தார். அந்த தவறை உணர்ந்தவர்கள் அதே போன்று தவறை உணர்ந்து அந்த அடிப்படையில் முழுமையாக இனிமேல் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு அர்த்தத்திலே வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பு என்பது உண்டு. ஆனால் திருமதி சசிகலாவுக்கு
மன்னிப்பே கிடையாது. மன்னிப்பே கிடையாது. அது ஒருங்கிணைப்பாளரும் உறுதியாக இருக்கிறாரு. கிளைக்கழகத்திலேருந்து ஒன்றியத்திலேருந்து நகரத்துலேருந்து பேரூராட்சியிலேருந்து எல்லா நிர்வாகிகளும் வந்து ஒரே எண்ணத்தோடு தான் இருக்கிறோம். திருமதி சசிகலா வந்து இந்த கட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அவரெல்லாம் இந்த கட்சி நல்லா போயிட்டுருக்கு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெறுவதற்காக அதிமுகவிலிருந்து பிரிந்து கிடக்கும் சக்திகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதையே ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா குறிப்பிடுகிறார். அடுத்து வருகிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அதை எடுத்து வருகிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், இதில் நாம் வந்து ஒரு கணிசமான கௌரவமான மரியாதைக்குரிய வெற்றியை பெற வேண்டும் என்றாலும் இந்த பிரிந்து கிடக்கிற ஒரு 2-3% வாக்குகள் கூட நம்மளோடு இணைந்தால் அது சாத்தியம். களப்பணி ஆற்றுவதற்கு எல்லாரும் உற்சாகமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தான் முன்வைச்சிருக்கிறாரு. இதை கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் திரு இபிஎஸ் அவர்கள் முன்னிலையிலே தான் இதை பேசியிருக்கிறார். அதில் வந்து இபிஎஸ் அவர்கள் நாங்கள் மன்னிக்க மாட்டோங்கிற கருத்தை அவர் அங்கேயும் சொல்லலை, வெளியிலையும் அவர் சொல்லலை. எனினும் ஓ பன்னீர்செல்வத்தின் பேச்சுக்கு ஜெயக்குமார் அளித்துள்ள பதில் அவரது தனிப்பட்ட கருத்து என்றும் துரை கருணா தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் மேலும் 14 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே 55 பேர் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 14 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவலுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வீரகுமரன். விவரம் என்ன? அதாவது தற்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 14 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டம் எழுவைத்தீவு கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 14 மீனவர்கள் தமிழக மீனவர்கள் அவர்களது 2 மீன்பிடி விசைப்படகுகளையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக வழக்கு பதிவு செய்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை படகுடன் கைது செய்து மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வந்துள்ளனர். விசாரணைக்கு பின்னர் மீனவர்களை யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் தங்கச்சிமரத்தை சேர்ந்த 8 விசைப்படகுகளும் 55 மீனவர்களும் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதாவது நேற்று முன்தினம் தமிழக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்த போது இலங்கை கடற்படையினரால் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக சுமார் 8 படகுகளும் 55 மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டனர். அதற்கு கண்டனம் தெரிவித்து ராமேஸ்வரம், மண்டபம், தங்கச்சிமடம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதன் ஒரு பகுதியாக இன்று ராமேஸ்வரம் புதிய பேருந்து நிலையம் வரையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் மீனவர்களையும் 55 மீனவர்களையும் 8 விசைப்படகுகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து நாளை மறுதினம் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தையும் அறிவித்திருந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது மீனவர்கள் கைது செய்யப்பட்டது மீனவர்களை பெரும் அச்சத்தையும் ஒரு பதட்டமான சூழ்நிலையும் நிலவி வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வீரகுமார். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக